ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த போர் சூழல் தணிவதற்கான வாய்ப்பு இருக்கா? யாரு நினைத்தால் அது நடக்கும்? அது யார் நினச்சா நடக்கும்னா நடக்காது. ட்ரம்ப்பை தவிர, டொனால்ட் ட்ரம்ப்பை தவிர வேறு யாரும் கிடையாது. அவர் ஒரு எக்ஸென்ட்ரிக் கேரக்டர். அவருக்கு அந்த அமெரிக்காவை முன்னிறுத்தணுங்கிறதுக்காக என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார். ஈரானில் ஏதோ இதெல்லாம் அணுகுண்டுகள்லாம் நிறையா இருக்குது, அணு ஆயுதங்கள்லாம் ஏராளமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த கிட்டத்தட்ட அந்த நாட்டை சின்ன பின்னமாக ஆக்கி விட்டார். உதாரணமாக ஈராக்கை சதாம் ஹுசேன் பீரியட்லேயும் அந்த மாதிரி தான் இருந்தது. ஏதோ இருந்தது. கடைசியில் பார்த்திங்கன்னா அங்கே அணுவும் இல்லை, ஒன்றும் இல்லை, வெறும் தகர டப்பாக்கள் தான் இருந்தது. ஆனால் அந்த நாட்டை அழிக்கணுங்கிறத அவங்களுக்கு ஏன் அதை பார்க்குறாங்கன்னா, ஈரான் ஒரு மிகப்பெரிய ஆயில் வளம் உள்ள நாடு. கச்சா எண்ணெய் தயார் பண்ணுறதுல ரொம்ப நிறையா இருக்குது. அவங்க நம்ம சொல்ல கேட்க மாட்டோம். அவங்களுக்கு 1979 வரைக்கும் அந்த ஈரான் வந்து அமெரிக்கா சொன்னது கேட்டுகிட்டே இருந்தது. அப்போ மிஸ்டர் ஷான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் அந்த நாட்டினுடைய அதிபர். அவர் இருந்த வரைக்கும் அவர் வந்து கிட்டத்தட்ட அமெரிக்காவோட அடிமையாக தான் இருந்தார். அவர் ஒரு வெரி மாடர்ன் அவுட்லுக்கோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அவர் கிட்டத்தட்ட வெஸ்டர்ன் டைப் ஆஃப் பீப்புள் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய எண்ணப்பாடெல்லாம் இருந்தது. அதுக்கான இந்த கிளர்ஜியெல்லாம் அதுக்கு எதிர்த்து இந்த பழமைவாதிகள்லாம் அந்த பழமையெல்லாம் மாறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் 1979 அவருடைய ஆட்சியை கவிழ்க்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் கொமேனி ஆட்சி என்பது வந்தது. ஸோ அந்த இன்றைக்கி பழைய கதையை பார்த்திங்கனாலே, ஆகவே இப்படி நமக்கு அடிமையாக இருந்த ஒரு நாடு இன்றைக்கி ரொம்ப பெரிய அளவிற்கு அணுகுண்டு வச்சுன்னு தயார் பண்ணிட்டு நம்மளே பயமுறுத்துனாங்களா? ரெண்டாவது, நாம் ஆயில் ப்ரைஸை நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறேன் மிஸ்டர் திரவியம். அது ஆயர்னு ஒரு புத்தகம் ஒன்று இருக்குது. அது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வந்த புத்தகம். எப்படிலாம் இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ், இந்த ஆயில் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ்லாம் இருக்க, அதெல்லாம் ஏமாற்றி அமெரிக்கா வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அந்த ஆயிலெலாம் வாங்கிட்டாங்க. அவங்க தான் ரேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி கிளுகிழுப்பையை காமிக்கிறது. அப்புறம் பிளேன்னு அவன் வாங்க முடியும், ஏராளமான அவ்வளோ பணம் இருக்குது. ஆனால் அவனுக்கு வந்து டாய்ஸ், அந்த மாதிரி டாய்ஸை காமிச்சு அது பிளேனை பறக்கிறது பார்த்தோன்னே இந்த அராப்ஸ் எல்லாம் அசந்து போயிட்டாங்க. ஆஹா, என்னடா அது, ஒரு கீ கொடுத்தோன்னே உடனே பறக்கிறதே அது அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி பெண்கள் நிறையா பேரை கொண்டு போய் அவங்களுக்கு சப்ளை பண்ணி அவங்கள அந்த அந்த மாதிரிலாம் ஒரு என்டைஸ்மெண்ட்லாம் பண்ணினாங்க. அந்த மாதிரி கிட்டத்தட்ட ப்ரைஸ் எல்லாம் வச்சு அதுக்கப்புறம் தான் நாசருடைய பீரியடுக்கு அப்புறம் தான் அந்த ஆயில் ப்ரைஸினுடைய இம்பார்ட்டன்ஸு ரொம்ப தெரிஞ்சுது, அதனுடைய வேல்யூ ரொம்ப தெரிஞ்சுது. அப்போ 1979 ஈரானை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி ஷா வந்து ஒரு அடிமையாக இருந்தவர். அவர் அமெரிக்காவுடைய என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படி இருந்தார் அவர். அவரை கவுத்து விட்டாங்க. அதுக்கு பிறகு கொமேனி ஆட்சி வந்ததுன்னு வச்சுங்களேன். ஸோ இப்போ அவங்களுடைய கோபம் என்னென்னா, ஆயில் அந்த ப்ரைஸு நாம் சொல்கிறது கேட்க மாட்டேன்றாங்களே அப்படிங்கிற மாதிரி. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அணு ஆயுதம் அவங்கள்ட்ட இருக்கிறதாக நம்பப்படுகிறது. ஸோ அது வந்து இஸ்ரேல், அந்த ஜூஸ் எல்லாம் இருக்காங்களே, அவங்களுடைய கண்ட்ரோல் அமெரிக்காவில் ரொம்ப ஏராளமாக இருக்குது. இஸ்ரேலு சாதாரணமாக நம்ம மதிப்பு போட முடியாது. அவங்க வந்து அந்த நாடு மட்டுமல்ல, அமெரிக்காவையே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவில் இருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த இஸ்ரேல் அங்கே அமெரிக்காவை பெரிய அளவிற்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எங்களுடைய பாதுகாப்புக்காக இதெல்லாம் பண்ணி தான் ஆனால் அந்த நாட்டினுடைய தலைமையை ஒழிச்சுக்கட்டணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க அவங்க. ஸோ இது தொடருமா அப்படின்னா, இப்போ தொடர்வதற்கு வாய்ப்பாக இப்போ இன்டர்நேஷ்னல் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து 3 மாதம் 4 மாதம் வரைக்கும் கூட தொடரலாம், 6 மாதம் 6 மாதம் வரைக்கும் கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ இது புதுசாக வந்துட்டு கொமேனியுடைய பையன் தான் அங்கே வந்திருக்காரு. அதை வந்து அவரை நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசிகிட்டு இருக்கார், மிஸ்டர் ட்ரம்ப். ஸோ இது வந்து இந்த நிலைமை, ஒரு டென்ஷன், இதெல்லாம் வந்து தொடரும் என்று தான் நினைக்கிறேன். நம்ம ரஷ்யாவுக்கும் உக்ரைனும் அது சரியாக போடும், அது 3 வாரத்தில் சரியாயிடும், 2 வாரத்தில் சரியாக போடணும், கடைசியில் அது பாட்டு 3 வருஷம் 4 வருஷம் இழுத்துட்டே போயிட்டுருக்குது.
அதுபோல் இங்கேயும் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு போடுமோன்னு பயமாக இருக்குது. இந்த ஹோர்மிஸா அந்த அந்த இடம் ஈரான் ஜலசந்தி அதையும் அவங்க நிறுத்தி வச்சுருக்காங்க. அது வந்து எவ்வளோ தூரம் உலக அளவுக்கு பாதிக்க போகிறது இல்லை. ஏன்னா ரஷ்யன் சைனாவுக்கு போகிற கப்பலில் வேணால் விடுவாங்க, மற்றெல்லாம் விட மாட்டேன்றான். ஸோ இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு பொருளாதார ரீதியாக கிரிபிளாகும் மற்ற நாடுகளையும். இப்போ இன்றைக்கி நம்ம $100 ஆகிடுது. ஆயில் ப்ரைஸ் பர் பேரல் $100 ஆகிடுது. இது எங்கே போகிற ஒரு 5-6 நாளுக்குள்ளே இந்த விலையேற்றம் இப்படி இருக்குது. இது வந்து உலக அளவிலேயே பொருளாதாரத்தை மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்குங்கிறது ஒன்றும் சந்தேகமே இல்லை. விலையேற்றம் இருக்கும். ஆயில் ப்ரைஸு அதிகமாகும். குறிப்பாக இந்தியாவுக்கு இன்ஃப்ளேஷன் அதிகமாக ஆவதற்கு வாய்ப்பு நிறைய இருப்பதாக நான் பார்க்கின்றேன். ஸோ அது இந்தியா அந்த பிரச்சனையை பொறுத்தளவில் ஒரு பட்டும் படாமல் மாதிரியான ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்களோ யார் பக்கமும்? அப்படி இல்லை சார். ஐ திங்க் த வே இந்தியா ஹேஸ் ஹேண்டில் த இஷ்யூ சோஃபார். நாம் வந்து ஏதோ பிஜேபி அந்த அரசாங்கம் அது இன்னும் அடிமையாக எடுத்து அவங்க ட்ரம்ப் சொல்கிறத கேட்டுட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவதுங்கிறது ரொம்ப ஈஸி. சொல்வது எல்லாருக்கும் சுலபமாகும், சொன்னபடி நடப்பவர்கள் மிகவும் சொற்பம் அப்படிங்கிற மாதிரி. ஐ திங்க் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த இஷ்யூவை அவங்க ஆயில் ப்ரைஸு நீங்கள் ரஷ்யாட்டேருந்து ஒரு மாதத்துக்கு வாங்கிக்கலாம், ஏன்னா இந்த விலையெல்லாம் ஏறிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப இன்னும் நம்முடைய இறையாண்மையை போயிடுதுன்னு. அவன் ஒரு எக்ஸென்ட்ரிக் கேரக்டர். இன்றைக்கி அவன் கையில் ஒரு பவர் இருக்குது. ஒரு உதாரணம் பேச்சுக்காக சொல்கிறேன். அந்த கோமேனியை குறி வச்சு எந்த இடத்துல இருந்தாலும் பங்கரில் இருந்தாருன்னா அதை கரெக்டாக அந்த தொலைச்சி கட்டிடுறான் அப்படிங்கிற நினைக்கும் பொழுது இது வந்து எந்த தலைவருக்குமே இது நடக்கலாமே. உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த தலைவருக்குமே அந்த அளவுக்கு அவங்களுடைய டெக்னாலஜி, வார்ஃபேர் அதெல்லாம் இருக்குது, எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அப்போ எல்லாருக்கும் அந்த ஒரு கவலை இருக்குது, நம்ம நாட்டை நாம் காப்பாற்றிக்கணுமா அப்படின்னு. அப்போ அவங்க மத்திய அரசு எடுத்த முடிவு சரியாக இருக்குன்னு தான் நான் சரியாக தான் இருக்குன்னு என்று நான் நம்புகிறேன். நிச்சயம். ஆமாம். மிக்க நன்றி சார். தேங்க்யூ வெரி மச்.